சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஆதி அநாதியுமாகி எனக்கு ஆதி அநாதியுமாகி ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி. எனக்குங்கிறத கடைசியில் கூட போட்டுக்கலாம். எனக்கு சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி, எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஜோதிங்கிறது அதோட சேர்த்துக்கணும். ஜோதினா பிரகாசஸ்வரூபம், பேரொளி. பேரொளினா இந்த இடத்துல வெளிச்சம்னு அர்த்தம் இல்லை, அறிவே ஒளி என்று பகரப்படுகிறது. அறிவு வேறு ஒளி வேறு அல்ல, அறிவே ஒளி, அறிவொளி. அறிவே ஒளி, அறிவொளி. அறிவு வேற ஒளி வேற இல்லை. ஜோதி மௌனியாய் தோன்றி, அவர் மௌனமாக மௌன குருவாக தோன்றினார். ஏன்னா தாய்மானவருடைய குரு அதிகமாக பேச மாட்டார். விஷயத்தை பேச வேண்டிய விஷயம் தத்துவத்தை பேசுவார், அப்புறம் மற்ற நேரம் பேசவே மாட்டார். அப்பேற்பட்ட மௌனியான குரு, மௌன குரு மௌனியாய் தோன்றி, மௌனியாய் தோன்றினா மௌன வடிவமான மௌன குரு வடிவிலே தோன்றினார். தன்னுடைய குருவை சொல்றார். இது கடவுளையும் வணங்கியதாகிறது, குருவையும் வணங்குகிறதாகிறது. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம, குருவே பரம்பொருள் என்று சொல்லப்படுவதால் அந்த பாவனையோடு சொல்லுகிறார். மௌனியாய் தோன்றி அவன் எனக்கு அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னான். அவன் எப்பேற்பட்டவன்னா ஆதியும் அநாதியும் ஆனவன், ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதியானவன், மௌனியாக இருப்பவன். அவன் எனக்கு சொல்லாத வார்த்தையை, யாருமே சொல்லாத வார்த்தையை, எடுத்து சொல்ல முடியாத வார்த்தையை, சொற்களுக்கு எட்டாத கருத்தை, புறம்பொருளை சொன்னாண்டி தோழி. இதுவரையில் நான் கேட்டதே இல்லை இந்த மாதிரி விஷயத்தை. அவர் எனக்கு அதை எடுத்து சொன்னார் சொல்லி அந்த ஆனந்த களிப்பின் மிகுதியால் பாடுகிறார். ஆனந்தம்னா களிப்புனா ரெண்டும் ஒன்று தான். ஆனந்தம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அனுபவம், களிப்புங்கிறது அதை வெளிப்படுத்தி பாடுதல். அப்படி நாம் புரிஞ்சுக்கணும். களிப்புன்னா என்ன? மகிழ்ச்சின்னு அர்த்தம். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பொருளும் களிப்பே அப்படிங்கிறோம். அப்போ அந்த களிப்புன்னு சொன்னால் மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஆனந்த களிப்புங்கிறத நாம் எப்படி இது பண்ணுறோம்? ஆனந்தம்னாலும் கழிப்புனாலும் ஒரே அர்த்தமாக தான் இருக்குது. கேட்டுக்கதவு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குது. நடு சென்டர், கேட்டுக்கதவு, வெந்நீர் தண்ணி, இப்படிலாம் நம்ம பழக்கத்தில் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஆனந்த கழிப்புன்னா, ஆனந்த சுகம்னா என்ன சொல்கிறது? ஆனந்தம் சுகம்னா அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது. உள்ளத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது, அதை வெளிப்படுத்தி பாடுறார். ஆனந்தம் என்பது உள்ளத்தில் இருக்கும் மெஞ்ஞானத்தின் அனுபவம். களிப்பு என்பது அதை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள், அது வார்த்தையினால் வெளிப்படுத்தலாம். அப்போ அடுத்தது, சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தீ, முன்னிலை ஏதும் இல்லாதே, சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி, சங்கர சங்கர சம்போ. சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தீ, முன்னிலை ஏதும் இல்லாதே, சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி, சங்கர சங்கர சம்போ. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே,
ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.